தேனிசை செல்லப்பா அவர்கள். நமது விடுதலை போராட்டம் தமிழர்கள் இந்த இருப்பிடத்துக்கு போர்க்களம் படைத்து தமிழ் இனத்தை கருத்தில் நெருப்பை விதைத்தவர்கள். நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற இயக்கத்தினை நடத்திய புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த எங்களை எல்லாம் மாற்றியது அவருடைய குரல் தான். தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமித்தி நடந்து பாடுறதுன்னு சொன்னால் அது செல்லப்பாட பாட்டை மட்டும்தான். இளைஞர்கள் மத்தியிலே நாங்கள் விதைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. நம்மங்கள் 5 லட்சம் வரையான மக்கள் செல்லப்பாவினுடைய அந்த குரல் எங்களுடைய தேசத்திற்கான ஒரு குரல். போராட்ட வடிவமைப்புகளை பாடல் வரியாக குரல் ஒலியாக என்ன கேட்டால் இந்த ஊரை பொறுத்த மட்டும் வன்னியில் சூடுபட்டு சுகப்பா இருந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்தவருக்கு மட்டும்தான் இந்த மண்ணினுடைய அருமை தெரியும். வெளியில இருந்து படம் காட்டி கொண்டு அங்கே போய் நாங்கள் அப்படி செஞ்சோம் இங்கே போய் இப்படி செஞ்சோம் தமிழை அழுகிறான் தமிழை சாகுறான்றதில் படம் எடுத்து கதைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தங்க மாலை கழுத்துக்களை கொஞ்சம் நில்லுங்கள். தேனிசை செல்லப்பாவை நினைக்க வேண்டும், அவருக்கு புகழ் வணக்கம் செய்ய வேண்டும். அவன் பொங்கியலுந்தா உடைந்தது பா. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்றைக்கி நம்ம நிற்கக்கூடிய பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் வன்னி பெருநிலப்பரப்பில் தான் வந்து நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய நாட்களில் வந்து தமிழகத்தில் வந்து உயிர் நீத்த பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களை வந்து உண்மையில் புரட்சிகரமான வந்து அவரோட ஒவ்வொரு வரிகளும் அவருடைய பாடல்களையும் வந்து இன்றைக்கும் வந்து ரசித்து உணர்ச்சி பொங்கக்கூடியவங்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவருடைய பாடல்களை வந்து ரசித்து விரும்பி கேட்டவங்களில் வந்து நானும் ஒருத்தன். அந்தளவுக்கு இனிமையான ஒரு கம்பீரமான தேன் போன்ற குரல். அவரோட குரல் வந்து தேன் போன்றது போல் இருந்தாலும் அவரோட ஒவ்வொரு வரிகளும் பாடல்களும் காந்தம் போன்றது, எல்லாரையும் வந்து அப்படி இழுத்தெடுக்கக்கூடியது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர் வந்து நேற்றைய நாள் வந்து உயிர் நீத்திருந்தார். தமிழகத்தில் பல இடங்களில் வந்து பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு வந்துட்டு நினைவஞ்சலிகள் செலுத்தப்பட்ட வண்ணம் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட இல்லத்தில் கூட நேரடியாக போய் வந்து நினைவஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இலங்கையில் வந்து பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு வந்து நினைவஞ்சலி வந்து இன்றைக்கி செலுத்துகிறாங்க வன்னிக்காட்டில். அதுவும் வந்து குறிப்பாக முல்லைத்தீவு பகுதியில் வந்து இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பல இடங்களில் வந்து இனி பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் முதலாக வந்து இன்றைக்கி வன்னி பெருநிலப்பரப்பில் வந்து விசுவமடு பகுதியில் வந்து இதை வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் வந்து எதிர்ச்சியாக தான் வந்து இதை பார்த்துட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து வீடியோ எல்லாமே பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் முன்னுக்கு வந்து நாங்கள் என்ன நடந்து ஏது நடந்து அப்படிங்கிறது ஒரு தெளிவூட்டெல்லாம் சொல்லிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ உண்மையில் யாரெல்லாம் தேனிசை செல்லப்பா அவர்களோட பாடலை வந்து விரும்பி கேட்டீங்க, அவரோட ஒவ்வொரு வரிகளும் எந்தெந்த வரிகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த காணொலிகளை வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நினைவஞ்சலை சொல்லிவிட்டு அந்த வரிகளை வந்து சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளவுமே ஒவ்வொரு வரிகளையுமே வந்து உணர்வு பூர்வமான வரிகள். குறிப்பாக வந்து மட்டக்களப்பில் மீன்மகள் பாடுகிறாள் பாடலை கூட வந்துட்டு அவர் மாற்றி சில வரிகளை அமைச்சு கொண்டு வந்து அந்த பாடலை பாடியிருந்தார். அதே மாதிரி வந்து பச்சை வேலு பணம் கடல் வழி அப்படிங்கிற மாதிரி நிறைய வரிகள், ஒவ்வொரு வரிகளும் வந்து அவ்வளோ ஆழமாக ஒரு உணர்வு பூர்வமான வரிகளாக வந்து இருக்கும். ஸோ வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து சொல்ல முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஐயாவோட ஒரு சில வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறாங்க. அந்தந்த விஷயங்களை வந்து எதை காண்பிக்க முடியுமோ, எதை வெளியில் சொல்ல முடியுமோ அதை மட்டும் உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம் சொல்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நாங்கள் வீடியோ இந்த ஆரம்பத்திலே வந்து பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா ஐயா அவர்களுக்கு வந்து புகழ் வணக்கங்களை சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். 1990ஆம் ஆண்டுக்கு முன்பு எங்களுக்காக அவர் பாடல்களை பாடியிருந்தார். அப்பொழுது முதலாவதாக அவர் பெற்றுக்கொண்ட ஒரு தொகையாக 250 ரூபாய் கிடைத்தது என்று அவர் சொன்னார். அது அன்பின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டது என்று 250 ரூபாய். ஆனால் சீபா ஆதித்தனார் அவர்கள், நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற இயக்கத்தினை நடத்திய சீபா ஆதித்தனார் அவர்கள் அவருடைய மகன் மூலமாக, ராமச்சந்திரா மூலமாக இவருக்கான ஒலிப்பதிவு ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாகவும், அந்த ஒலிப்பதிவினுடைய செலவினம் எதனையுமே அவர்கள் வாங்கி கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். 1990ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து அவர் வருகை தந்து யாழ்ப்பாணத்திலே இசை நிகழ்வினை நடத்திய பொழுது லட்சக்கணக்கான மக்கள், அவருடைய வாயினால் அவர் சொன்னது 5 லட்சம் வரையான மக்கள் கலந்து கொண்டதாக அவர் சொல்லியிருந்தார். 5 லட்சம் வரையான மக்கள் யாழ்ப்பாண முற்றவழியிலே இடம்பெற்ற இசை நிகழ்விலே பங்கேற்றதாக சொல்லியிருந்தார். அப்பொழுது அந்த நாளிலே 5 ரூபாய் நுழைவுச்சீட்டு டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 5 ரூபாய் பெற்று மக்கள் திரளாக கலந்து கொண்டு இருக்கின்றார்கள்.
மொழிக்காக அவர் பாடியிருந்தார், தேசத்துக்காக பாடியிருந்தார். இப்பொழுது நாம் கேட்ட பாடல் கூட தமிழா நீ பேசுவது தமிழா என்கின்ற பாடலிலே உணர்வோடு எங்களுடைய நடைமுறை விடயங்களை எல்லாம் பேசியிருந்தார். எனவே நாங்கள் அவரை நினைப்பதற்கு இப்படி அநேக காரணங்கள் இருக்கின்றன. அவருடைய மகன் இளங்கோவன் செல்லப்பா அவர்களும் தொடர்ச்சியாக எங்களுக்கான அநேக பாடல்களை எழுதி பாடுவதற்கான இசையூட்டலை செய்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே பல்வேறு சவால்கள் நெருக்கடிகள் இருந்த பொழுதும் அவருடைய அந்த இசைக்காக நாங்கள் அவரை இந்த இடத்திலே நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. மிகச்சிறிய நினைவுரைகள் இருக்கின்றன. முதலாவதாக எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் அகிலன் அவர்கள் நினைவுரை நிகழ்த்துவார். உண்மையிலே தமிழர்களின் விடுதலை போராட்டத்துக்கு ஒரு மூச்சாக இருந்த எமது தந்தை உண்மையிலே தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு முதலில் புகழ் வணக்கத்தை நாங்கள் செலுத்திக் கொள்கின்றோம். உண்மையிலே அவருடைய ஒவ்வொரு பாடல் வரிகளும் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றுவதற்கும் தமிழர்களுக்குரிய ஒரு குரலாகவும் தமிழர்களுக்குரிய ஒரு இருப்பிடம் தேவை என்பதையும் தமிழர்கள் தன்மானமாக வாழ வேண்டும் என்பது அவருடைய ஒவ்வொரு பாடல் வரிகளில் ஊடாகவும் உலகத்துக்கு தமிழினத்தை இப்படி ஒரு தமிழினம் போராடி கொண்டிருக்கின்றது, போராட்ட வடிவமைப்புகளை பாடல் வரியாக குரல் ஒலியாக உலகத்துக்கு பறைசாற்றிய எமது தேனிசை செல்லப்பா அவர்களின் இறுதி நாள் நிகழ்வானது இன்று தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருந்தாலும் அவரை நாங்கள் உண்மையிலே தமிழீழ தேசம் மலர்ந்திருக்குமாக இருந்தால் இன்றைய நாளில் தமிழீழ தேசம் எங்கும் தேனிசை செல்லப்பாவின் புகழ் வணக்கம் என்பது அது உண்மையிலே எண்ணில் அடங்காத முறையிலே நடந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு எந்த சவால்கள் அடக்குமுறைகள் இருந்தாலும் ஒவ்வொரு தமிழர்களை நிலவில் கொள்ள வேண்டியவர்களை நாங்கள் நிலவில் கொண்டே ஆக வேண்டும். அந்த வகையிலே இன்று எமது இந்த பாரதபுர வட்டாரத்திலே நாங்கள் தேனிசை செல்லப்பா அவர்களின் புகழ் வணக்க நினைவிலே கலந்து கொண்டிருக்கின்ற வர்த்தகர்கள் அதே போன்று மக்கள் அனைவருக்கும் அவர் சார்பாகவும் அஞ்சலிக்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அவருடைய இறுதி நிகழ்வானது இன்றை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் அந்த இதயம் கனைத்த கண்ணீர் காணிகையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொண்டு தொலைத்தாய். இது செல்லப்பா அவர்கள் உச்சரித்த வரிகள். காசி ஆனந்தன் அவர்கள் எழுதியிருந்தார். அழகான அந்த பனைமரம் அடிக்கடி நினைவில் வரும். இப்படி அநேக பாடல்கள். வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகிறேன், வயல்வெளிகள் மீது கேட்குமா, இது வல்லவெளி தாண்டி போகுமா, இப்படியான அநேக பாடல்கள் செல்லப்பா அவர்களுடைய நினைவோடு இந்த இடத்திலே நாங்கள் மீட்டுகின்றோம். இப்பொழுது எங்களுடைய பிரதேசத்தினுடைய மூத்த மருத்துவர் ஆயுர்வேத வைத்தியர் வாணி அவர்கள் நினைவுரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் வணக்கம். நம்முங்கள் நாளை கிடைக்கும் என்று பாடிய தேனிசை செல்லப்பாவின் ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் இறைவன் அருள் புரிய வேண்டும். தமிழினம் ஒன்று லங்கையில் இருக்கிறது என்பதை உலகுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் இவரது பாடல்கள்தான். எமது போராட்ட வரலாற்றில் நாம் எல்லாத்தையும் தந்துவிட்டோம். வருங்கால சந்ததிக்கு சொல்வதற்கு ஒன்று கூட இல்லை. அவர்களுடைய நினைவு தூவியோ மாவீரர் மண்டபமோ ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரது கவிதைகள் என்றென்றும் தமிழர் இருக்கு மட்டும், தமிழுலகம் இருக்கு மட்டும் என்றென்றும் அவர்கள் பாடல் சிரஞ்சீவியாக வாழும். எதிரிகளின் பாசடியை தேடி போகிறோம் என்ற பாடல் நாங்கள் சும்மா சைக்கிளில் போகும் பொழுதே பாடிக்கொண்டு போக நமக்கு ஒரு உல்லாசமான ஒரு உணர்வு ஏற்படும். கண்ணதாசன் பாடல்கள் போல நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடல் போல இவரது கவிதைகள் தனி எல்லாருக்குமாக பாடப்பட்ட பாடலாகும். இவரது ஆத்மா சாந்தியடி வேணும். தமிழ் மக்கள் இருக்கு மட்டும், தமிழர் இருக்கு மட்டும் இவரது கவிதைகள் மூலம் ஒரு போராட்டம் நடந்தது என்பதை நமது வருங்கால சந்ததியினர் கண்டிப்பாக அறிவார்கள். இங்கு இவரது இதுக்கு பங்கு பெற்று வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாங்கள் நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம். தேனிசை செல்லப்பா அவர்களினுடைய ஒரு பாடல்
எப்பொழுதுமே மாவீர துயிலும் இல்லத்தில் இறுதியாக ஒலிக்கின்ற பாடல், துயிலும் இல்லத்திலே வித்துடல் பீடத்திலே வித்துடலினை வைத்து உறுதியுரை நிறைவாகி வணக்கம் செலுத்தப்பட்ட பின்பு புதைகுழிக்குள் அந்த வித்துடல் வைக்கப்பட்டு மண் இடுகின்ற பொழுதினிலே ஒலிக்கின்ற அந்த பாடல் உங்களுக்கு தெரியும். எங்கள் தோழர்களின் புதைகுழியில் மண் போட்டு செல்கின்றோம், இவர்கள் சிந்திய குருதி. எனவே அந்த பாடல் துயிலும் இல்லத்திலே அந்த பாடல் தான் இறுதியாக ஒலிக்கின்ற பாடல். இப்படி அநேக பாடல்கள் எங்களுடைய மண்ணோடு சேர்ந்த பாடல்களாக அவை இருந்தன. பிழையான பத்திரிகைகளுக்கு எதிராகவும் அவர் பாடல் எழுதியிருந்தார். தமிழனுக்கு உலை வைக்கும் தமிழ் செய்தி ஏட்டை, தமிழனே படிக்கிறான் பார்வெட்க கேட்டை, இதை யாரிடம் சொல்லியல அவன் தலையில் இடிவிட என்று. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே கவர்ச்சியான படங்களோடு பத்திரிகைகள் வெளிவரும், அதனை மக்கள் விரும்பி படிப்பார்கள். அவர் பாடினார், நடிகையின் கவர்ச்சி படம் முன்பக்கத்தில் அடிக்கிறான், நாள்தோறும் பச்சைகளை செய்திகளாய் வடிக்கிறான், கொடியவன் நம் தமிழர் பண்பாட்டை கெடுக்கிறான், குப்பைகளை இந்த முண்டம் ஏன் வாங்கி படிக்கிறான். இப்படியெல்லாம் அவர் பாடியிருந்தார். தமிழ்நாட்டிலிருந்து ஒலித்த தனித்துவமான ஒரு குரல். சில பாடகர்களினுடைய இடத்தினை சில பாடகர்களால் நிறைவு செய்ய முடியும். சிலரை போன்ற ஒத்த குரலுள்ள பாடகர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கூட நிறைய சினிமா பாடல்களை ஒத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு பாடலை ஒருவர் இல்லாவிட்டால் இன்னும் ஒருவர் பாடலாம். எங்களுடைய தாயகத்திலும் சில பாடகர்கள் இருந்தார்கள், ஒருவரை ஒருவர் ஒத்த குரல் அவர்களுக்கு இருக்கும். அவர் இல்லாவிட்டால் இவர் பாடலாம். ஆனால் தேனிசை செல்லப்பா அவர்களை பொறுத்தவரையிலே இந்த குரலுக்கு ஒத்த குரல் இதுவரையும் 8 கோடி தமிழர்களுக்குள் ஒருவருக்குமே இருந்ததில்லை. நான் அறிய பிரான்ஸ் தேசத்தில் இருக்கின்ற கிருபா என்பவர், அவர் மாத்திரம் இதனை சார்ந்து ஓரளவு பாடக்கூடியவர், நல்ல ஒரு பாடகர். வேறு யாரும் இவருடைய அந்த சாயலை நிறைவு செய்யவில்லை. எனவே தேனிசை என்கின்ற அந்த மகுடம் அவருக்கு மாத்திரமே பொருந்தும். இன்னும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சில சினிமா இசையமைப்பாளர்கள், ஞானம் மிக்க சினிமா இசையமைப்பாளர்கள் புல்லாங்குழல் போன்ற இசையினால் சில பாடல்களிலே அதிகமான இடத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தமிழர்களினுடைய மனங்களிலே. இவருடைய பாடல்களிலும் அநேகம் செல்லப்பா கொஞ்சம் நில்லப்பா போன்ற பாடல், நம்புங்கள் என்று தொடங்குகின்ற பாடல், இது போன்ற சில பாடல்களிலே அவர் மீட்டிய அந்த புல்லாங்குழல் இசை அந்த சினிமா பாடல்களை விஞ்சுகின்ற அளவிற்கு இருந்தது. இது தொடர்பாக நிச்சயம் இசை ஆர்வலர்கள், இசை சார்ந்து ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் நிச்சயம் அறிவார்கள் என்று நம்புகின்றேன். எனவே செல்லப்பாவினுடைய அந்த குரல் எங்களுடைய தேசத்திற்கான ஒரு குரல். அதனை நாங்கள் என்றென்றும் மனதில் வைத்திருப்போம். செல்லப்பாவினுடைய பாடல்களை அந்த காலத்திலே 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் மேடையில் பாடிய மாயவதாஸ் அவர்கள் இறுதியாக பாடலினை பாடி இந்த நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வருவார். கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் தோழர்களின் புதை குழியில் மண் போட்டு செல்லுகின்றோம், இவர்கள் சிந்திய குருதி தமிழ் ஈழம் மீட்பது உறுதி. எங்கள் தோழர்களின் புதை குழியில் மண் போட்டு செல்லுகின்றோம். இளமை நாளில் கனவை எல்லாம் எரிவாய் மண்ணில் புதைத்தவர்கள், போர்க்களம் படைத்து தமிழ் இனத்தை கருத்தில் நெருப்பை விதைத்தவர்கள். இளமை நாளில் கனவை எல்லாம் எரிவாய் மண்ணில் புதைத்தவர்கள், போர்க்களம் படைத்து தமிழ் இனத்தை கருத்தில் நெருப்பை விதைத்தவர்கள். எங்கள் தோழர்களின் புதை குழியில் மண் போட்டு செல்கின்றோம். வாழும் நாளில் எங்கள் தோழர் வாழ்ந்த வாழ்வை நினைக்கின்றோம், எம் தோழர் நினைவால் மீண்டும் போரில் துப்பாக்கிகளை அணைக்கின்றோம். வாழும் நாளில் எங்கள் தோழர் வாழ்ந்த வாழ்வை நினைக்கின்றோம், எம் தோழர் நினைவால் மீண்டும் போரில் துப்பாக்கி
தோழர்களின் புதை குழியில் மண் போட்டு செல்லுகின்றோம். தாவி பாயும் புலிகள் நாங்கள் சாவை கண்டு பரப்போமா, பூவாய் பிஞ்சாய் உதிரும் புள்ளிகள் போன வளைய மறப்போமா. தாவி பாயும் புலிகள் நாங்கள் சாவை கண்டு பரப்போமா, பூவாய் பிஞ்சாய் உதிரும் புள்ளிகள் போன வளைய மறப்போமா. எங்கள் தோழர்களின் புதை குழியில் மண் போட்டு செல்லுகின்றோம். இவர்கள் சிந்திய குருதி தமிழ் ஈழம் மீட்பது உறுதி. எங்கள் தோழர்களின் புதை குழியில் மண் போட்டு செல்லுகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் வந்து பாடல் பாடும்போது, அதாவது தேனிசை செல்லப்பா அவர்களோட பாடல்கள் பாடும்போது என்னதான் உண்மையில் ஒருத்தங்கள் அந்தளவுக்கு ஈடுகெடுக்க முடியாவிட்டாலும் உணர்ச்சி ஒன்று வரும், அதாவது முடிஞ்ச அளவுக்கு பாடுறது. நீங்கள் அதை பாடும்போது எனக்குள்ளேயும் அந்த ஒரு உணர்ச்சி ஒன்று இருந்தது. ஸோ வந்து அவ்வளோவுக்கு நானும் வந்து அதை கேட்டிருந்தேன், நான் வந்து உணர்வுபூர்வமாக இருந்தது. இப்போ உள்ள நிறைய பேருக்கு வந்து அவரோட வரிகளோ அவரோட குரல்களோ எடுத்து பாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது, அதை வந்து பாடவும் தெரியாது. ஆனால் அப்போ உள்ள உங்களை போல வயசில் இருக்கிறவங்களாம் வந்து அதிகமாக வந்து நிறைய இடங்களில் கூடி இருக்கிறீங்க அப்படி சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளாமை விட்ட போனாலும் கூட வந்து அவரை பாடல்கள் எடுத்து வச்சு பாடுவீங்க அந்த குரலில் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்படி பாடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து தேனிசை செல்லப்பாவை பற்றின ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா? அவர் பற்றின வரலாறு கட்டாயம் என்னென்னு கேட்டால், தேனிசை செல்லப்பா என்பது எங்களுடைய ஒரு உலகம் என்று தான் நாங்கள் அதை கருத்தில் மையப்படுத்தி கொள்வோம். என்ன காரணம்னு சொன்னால், எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய கவி வரிகளும் வைரமுத்து அவர்களுடைய கவி வரிகளும், அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் தேசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனுடைய கவி வரிகளும், புதுவை ரத்னதுரை அவர்களுடைய கவிவரிகளும். அப்போ நானும் சில நாடகங்கள் தொகுப்பு ஆசிரியராக இருந்து நாடகங்கள் நடித்து தெருக்கூத்துகள் அது இதெல்லாம் கடமை செய்திருக்கின்றேன். ஆனால் இந்த சமுதாயத்தில் எங்களோட இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நடைமுறை என்னென்னா, இப்போதைய சிச்சுவேஷனுக்கு, இந்த நாட்டினுடைய சிச்சுவேஷனுக்கு வெளியில் வாரதுக்கு பயப்படுறாங்க. அந்த பயம் ஒன்று இருக்கிறதால எங்களோட கலைஞர்கள் நிறைய பேரை ஒளிஞ்சி இருக்கிறாங்க. நான் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கும் 5 மக்கள் இருக்குது. 5 நான் ஒரு மாவீரட்ட தந்தை. எந்த குறிக்கோள் என்றைக்கு இருந்தாலும் இந்த செல்லப்பா என்பவரை நாங்கள் அவருடைய ஆழ்மையான ஒரு தந்தை, அவர் எங்களுக்கு ஒரு குரு. இன்றைக்கு எந்த நேரத்தில் பார்த்தாலும் சமாதானத்துக்கு முன்பும் சரி சமாதானத்துக்கு பின்பும் சரி ஒரு பஜார் நிலையில் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமித்தி நடந்து பாடுறதுன்னு சொன்னால் அது செல்லப்பாட பாட்டை மட்டும்தான் எந்த ஒரு இதுக்கும் நான் முன்வைக்கிறது. செல்லப்பாட பாட்டில் படித்து எனக்கு ஒட்டிஸ்டா இத்திமடு கோயிலில் போய் கூட படித்து எனக்கு ஒரு பட்டம் கிடைச்சது ஒரு நிர்வாகத்து சார்பாக. அது எப்படி கிடைச்சிச்சின்னு கேட்டால், செல்லப்பாட பாட்டு 1000 அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை படிச்சுன்னா அந்த கலைக்கு சொந்தமான ஒரு மாஸ்டராக இருந்தார் அவர். எனக்கு குயிலப்பான்னு சொல்லி பட்டமும் சூட்டி பட்டம் கிடைச்சிது. அதை நாங்கள் யாருக்கும் சொல்லலை, சொல்லக்கூடிய சூழலில் அந்த நேரம் இல்லை. ஆனால் எங்ககிட்ட கலை இருக்குது. இந்த கலைக்கு ஏற்ற மாதிரி கருவிகள் எங்களுக்கு வேண்டி அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய வல்லமை எங்ககிட்ட குறைவு. அதனால்தான் இயல் இசை நாடகம். அப்போ இது 3 சேர்ந்தால் தான் உலகம். இன்றைக்கி நாங்கள் அம்மா அப்பா வீட்டில் கஞ்சிக்கு வழி இல்லாமல் போட்டுட்டு கவனிக்காமல் இருந்துட்டு அதுகளை புறக்கணிச்சிட்டு கோயிலில் போய் பறவை காவடி எடுக்கல, எதுவித அர்த்தம் இல்லையே. இல்லை. ஆமாம். அப்போ கட்டாயம் வந்து ஒரு அன்னை இல்லத்தில் வந்து அன்னையும் பிதாவும் நல்ல சந்தோஷமாக இருந்தால் அதே எங்களுக்கு ஒரு கொடுப்படமும் ஒரு ஆசீர்வாதம். அதுதான் முதல்ல என்ன போல் மாமனிதர்கள் வந்து முன்னுக்கு இந்த கலைஞரை தூங்க விடாமலுக்கு தட்டி எழுப்பி அவர்களை நிலைநாட்டி நல்ல ஒரு சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வைக்கிறோம்ன்றது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக. இப்போ கடைசியாக வந்து அவரோட ஒரு நல்ல வரியை கொண்ட ஒரு பாடல் ஒரு சின்ன வரி எங்களுக்கு பாடி காட்டுறேன். இப்போ அவர் ஒரு தொகோரா வந்து நான் படித்து காட்டுறேன். அந்த பாட்டு எங்களுடைய தேசத்தின் தலைவருடைய பாட்டு. எங்கள் தலைவர் பிரபாகரன் என்று முழங்கு சங்கே முழங்கு, அவன் பொங்கி எழுந்தான் பொடி பொடியாகி உடைந்தது பார் கைவிலங்கு, அவன் பொங்கி எழுந்தான் உடைந்தது பார்
கையூர் விலங்கு. இது எங்களுடைய தேசத்தின் தந்தையினுடைய பாட்டு. அதில் வேறு மக்கள் எல்லாம் பிரபா பக்கம் அப்படின்னு ஒரு அந்த பாடலினுடைய அடி அழகானது. கண்டிப்பாக உண்மையில் இந்த ஒரு பாடல் வரிகளையோ ஐயா சொன்ன மாதிரி வந்து சில விஷயங்களையோ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கொண்டே ஆகணும். என்ன சொன்னால் இப்போ நம்ம எத்தனையோ இப்போ வரக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய இசை துறையில் சாதிச்சு கொண்டிருக்கிறவங்களோட புகைப்படங்களை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறதும் அவங்கள்கிட்ட சேர்ந்து நம்ம செல்ஃபி எடுத்து போட்டுக்கிறதும் அதெல்லாம் தாண்டி வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய தத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து எடுத்துரைச்சவர் தான் வந்து தேனிசை செல்லப்பா. ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க, குப்பையில் கிடந்தாலும் குண்டுமணின்னு சொல்லி. என்ன கேட்டால் இந்த ஊரை பொறுத்த மட்டும் வன்னியில் சூடுபட்டு இருந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்தவருக்கு மட்டும்தான் இந்த மண்ணினுடைய அருமை தெரியும். வெளியில இருந்து படம் காட்டி கொண்டு அங்கே போய் நாங்கள் அப்படி செஞ்சோம், இங்கே போய் இப்படி செஞ்சோம், தமிழை அழுகிறான் தமிழையும் சாகுறான்றதில் படம் எடுத்து கதைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் நிறைய தோழர்களை பார்த்துருக்கிறேன், நிறைய தலைவர்மார்களை சந்திச்சிருக்கேன். ஸ்ரீலங்காவிலையும் சில இடத்துக்களில் சில பெரிய பெரிய மேதையான மினிஸ்டர்மாரை சந்திச்சிருக்கேன். நானும் எங்களை கிராமத்தில் ஒரு தலைவர், இன்றைக்கும் ஸ்ரீலங்கா போலீஸ்லேயும் ஒரு வளைய ரீதியில் ஒரு செயலாளராக கடமையாட்டி கொண்டிருக்கிறேன். எல்லாம் இருந்தாலும் தமிழ் பண்பாடுன்னு ஒன்று இருக்குத்தானே. ஆமாம், தமிழ் பண்பாட்டை வந்து நாங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது. தமிழ் பண்பாட்டை மறந்து இன்னொரு பாதையில் கால் வைக்கலாம், அவன் மனிதனாக சமுதாயத்தில் தலை தூக்க முடியாது. கண்டிப்பாக என்ன கேட்டால் நாங்கள்லாம் வந்து அப்படி தான் வாழ்ந்தோம். பொய் இல்லை, களவு இல்லை. ஒரு மம்பட்டியை வச்சுட்டு போனோம்னா அந்த மம்பட்டி அப்படியே இருக்கும். 10 நாளாக இருந்தால் நாங்கள் வந்து தான் எடுக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு பைக்கை விட்டுட்டு போகிறதுக்கே சந்தேகமாக இருக்குது. விசோடு போயிட்டு வரலாக்கு இருக்குமா இருக்காதான்றது தெரியாது. அப்படியான தலைமுறைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிற வசனத்தை கேட்டு இப்போதைய இளைஞர்கள் வாழ போகிறாங்க, வாழணும், அவங்கள வாழ வைக்கணும் என்ற கேட்டு உங்களிடமிருந்து கேட்டு விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். நேற்றைய நாட்களில் பாசறை பாவலர் வந்து தேனிசை செல்லப்பா வந்து இயற்கை எழுதினார் அப்படி சொன்னது வந்து நான் நம்பலை. நிறைய பேர்ட்ட வந்து விசாரிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒஃபிஷியலாக நிறைய பேர் வந்து நியூஸை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காமே உண்மையில் இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறை நிறைய பேருக்கு வந்து தேனிசை செல்லப்பாங்கிறது வந்து யாரும் தெரியாது. ஆனால் ஆக்கப்பூர்வமாக அந்த காலத்தில் வந்து இந்த தமிழ் உணர்ச்சிகள் கொண்ட ஒவ்வொரு இளைஞனுக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இளைஞனோ யுவதியோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தமிழகம் முழுக்கதும்னு சொல்ல முடியாது, தமிழகத்தில் வந்து தமிழ் உணர்ச்சி மிக்கவங்க வந்து தேனிசை செல்லப்பா அவங்களுக்கு வந்துட்டு நினைவு செய்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி நேற்று நாட்களில் கூட வந்துட்டு செந்தமிழ் சீமான் அவங்க எல்லாமே வந்து வீட்டுக்கே இப்போ வந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க. அதை ஒட்டி இலங்கையில் வந்து குறிப்பாக வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் இன்றைக்கி பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாது, ஒரு சந்தேகத்தில் இருந்தோம். ஆனால் எதிர்ச்சியாக தான் இன்றைக்கி நான் கண்டனம் வந்து இந்த பகுதியில் முல்லைத்தீவு பகுதியில் வந்து இன்றைக்கி இது பண்ணுறது வந்து உண்மையிலே நீங்கள் இந்த நினைவந்தில் இங்கே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்ன? நன்றி. உண்மையில் வந்து நான் ஒரு புதுக்குடி பிரதேசத்தின் தமிழரசு கட்சியின் ஒரு பிரதேச உறுப்பினராக இருக்கிறேன். அருகில் உள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு கவிஞர், இந்தியா தேசம் கூட சென்று வந்திருந்தவர். அவர் கூட நிறைய கவி வரிகளிலே உணர்வு ரீதியமாகவும் எங்களோட தமிழர்களின் வரலாறுகளையும் புது புது கவிதைகளை ஒரு இலக்கிய படைப்பாளராக இருந்தோன்னு சாதித்து கொண்டிருக்கிற நண்பன் புரட்சி அவர்கள் அருகில் நிற்கின்றார். உண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேசம் வள்ளுவபுரம், மாணிக்கபுரம், உலங்கபுரம், தேராவில் என்ற பாரதிபுர வட்டாரத்திலே நாங்கள் செய்யணும் என்ற ஒரு சிந்தனை கொண்டு நண்பன் புரட்சியின் ஊடாக என்னிடத்தில் வந்த இடத்திலே நாங்கள் கலந்து ஆலோசித்து எந்த தடைகள் வந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய கடப்பாடுகள் இருக்குது. ஏனென்றால் நமது விடுதலை போராட்டம் தமிழர்கள் இந்த இருப்பிடத்துக்கு குரல் வழியாக சர்வதேச பரப்புக்கு ஒரு பாடல் வரியாக எமது உணர்வு ரீதியான போராட்ட வரலாற்றை வித்திட்டு பரவலாக்கி சென்றிருந்த எங்களோட புகழ் வணக்கத்தை இன்றைக்கு நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கணும் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு. கண்டிப்பாக இன்றைய தெரியும் நான் நினைக்கிறேன், நீங்கள் சொன்னது போன்று இலங்கையிலே நான் நினைக்கிறேன் நாங்கள்லாம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் நாங்கள் முதலாக செய்கிறோம் என்று எதிர்பார்க்கின்றோம். மேலே நாங்கள் நேற்றைய நாள் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த நாங்கள் அந்த நாளிலே நாங்கள் செய்யணும் என்று நேற்று இயற்கை எங்களுக்கு அதை வழிவிடாத காரணத்தில் இங்கே நிறைய மழை பெய்த காரணத்தினால் அதை நிறுத்தியிருந்தோம். அதனால் இன்றைக்கு அவருக்கு இறுதி அஞ்சலி அங்கே நடைபெற்று கொண்டிருந்தாலும் அதை நாங்கள் இந்த வர்த்தகர்கள் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு உணர்வு ரீதியாக அந்த நிகழ்வை இன்றைக்கு நாங்கள் உண்மையிலே செய்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே எங்களது தமிழர் பரப்பிலே தொடர்ச்சியாக இளைஞர்கள் மத்தியிலே நாங்கள் விதைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய வயதொத்த சந்ததி கடந்தால் அடுத்த சந்ததியை கடத்த முடியாத சூழல் ஒன்று ஏற்படும். எத்தடைகள் வந்தாலும் நாங்கள் இப்படியான விடயங்களை நாங்கள் முற்கொண்டு செல்வோம் என்பதை குறிப்பிடுவோம். செல்லப்பா அவர்கள் இந்தியாவினுடைய தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி பகுதியில் உள்ள சிங்கிலிப்பட்டி என்கின்ற ஊரிலே பிறந்தவர். செல்லப்பா அவர்களை தமிழ் சமூகம் எதற்காக அறிய வேண்டும் என்றால், அவர் விடுதலை போராட்ட பாடல்களை பாடினார் என்பதை கடந்து
இன்று 8 கோடி தமிழர்களுக்கு மேலான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூவுலகிலே இசையை நேசிக்கின்ற அல்லது இசையை குறித்து ஆராய்ச்சி செய்கின்ற யாரும் கட்டாயம் தேட வேண்டிய ஒரு குரலாக அவர் இருக்கின்றார். காரணம், அவரை ஒத்த குரல் கோடான கோடி தமிழர்களில் இதுவரை யாருக்கும் அமையவில்லை. சில வகையான பாடல்களை பாடுவதற்கு சில குரல் சார்ந்த ஒத்திசைவுகள் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு பாடகரை குறித்து இன்னும் ஒரு பாடகர் பாடலாம், ஒத்திசைவான குரல்கள் இருக்கின்றன. ஆனால் தேனிசை செல்லப்பா அவர்களை பொறுத்தவரையிலே அதற்கு ஒத்திசைவான குரலை கொண்டவர் இதுவரை எங்களுடைய தமிழ் சமூகத்திலே அகப்படவில்லை. இனி வரலாம், வராமற் போகலாம். எனவே அப்படியான ஒருவரை குறித்து எங்களுடைய தமிழ் சமூகம் அறிய வேண்டும் என்பது முதலாவது. அடுத்தது, பொதுவான எல்லா எங்களுடைய மக்களுக்குமாக அந்த குரல் நெருக்கடி மிக்க தருணங்களில் இருந்து ஒலித்து கொண்டிருந்தது. ஒரு தடை நிலைமை இருந்த அந்த காலத்திலே, நெருக்கடி நிறைந்த அந்த காலத்திலே 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட அந்த சூழ்நிலையிலே தமிழ்நாட்டிலிருந்து அந்த குரல் ஒலித்து கொண்டிருந்தது. வெறுமனே ஏதோ பாடல்கள் என்பதை கடந்து ஒவ்வொரு பாடல்களும் கனதியானதாக இருந்தன. ஒவ்வொரு பாடல்களும் உணர்வு கொடுத்தன. தங்க மாலை கழுத்துக்களை கொஞ்சம் நில்லுங்கள், நஞ்சு மாலை கழுத்துக்களை நினைவு கொள்ளுங்கள். இந்த பாடலை அவர் பாடுகின்ற பொழுது அநேகர் அழுதார்கள், அநேகர் நகைகளை கலற்றி கொடுத்தார்கள். அதுபோல எங்கள் தோழர்களின் புதைகுழியில் மண் போட்டு செல்லுகின்றோம். இப்படி சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற சில பாடல்களை தேனிசை செல்லப்பா மாத்திரமே பாடியிருக்கின்றார். சில வகையான பாடல்கள் தேனிசை செல்லப்பா தவிர வேறு யாருமே தமிழர்களுக்காக பாட இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். எனவே சினிமா என்கின்ற நிலைமையினை கடந்து கனதியான இசை கொண்டவராக அவர் இருந்திருக்கின்றார். எங்களுடைய தாய் மண்ணுக்கு வருகை தந்திருக்கின்றார். இன்று சாதாரணமான இசைகளை கேட்டுவிட்டு அதனை புகழ்ந்து செல்லுகின்ற இளைய சந்ததி தேனிசை செல்லப்பாவினுடைய பாடல்களை நிச்சயம் கேட்க வேண்டும். 1990ஆம் ஆண்டிலே முதற்தடவையாக அவர் ஈழத்திற்கு வந்த பொழுது யாழ்ப்பாணம் முற்றவழியிலே லட்சக்கணக்கான மக்கள், அவர் சொன்னார் 5 லட்சம் வரையான மக்கள் கூடியதாக. 5 லட்சம் வரையான மக்கள் கூடியிருக்கின்றார் என்றால் அந்த இசையினுடைய கனதி எப்படி? இதை இளைய சமூகம் தேட வேண்டும். இனியாவது தேடி இன்று இருக்கக்கூடிய நவீன வசதிகள், கைபேசி வசதி, வலையொலி, யூடியூப் போன்ற வசதிகளை பயன்படுத்தி இளைய சமூகம் தேனிசை செல்லப்பா குறித்ததான தேடுதலை மேற்கொள்ள வேண்டும். இசை வல்லுநர்கள், இசை சார்ந்து ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் இந்த குரலினுடைய வல்லமை குறித்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே உரையிலே சொன்னது போல இசை ஞானி இளையராஜா அவர்கள் புல்லாங்குழலினை கொண்டு மிக கனதியான இசையினை கொடுத்திருந்தார். அது தவறு அல்ல. ஆனால் உணர்ச்சி மிக்க, தமிழ் உணர்வு மிக்க பாடல்களுக்கு அதே புல்லாங்குழலினை மிக கனதியாக பயன்படுத்திய வலிமை, வல்லமை தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை அவருடைய அநேக பாடல்கள் மூலம் அறியலாம். எனவே எங்களுடைய தமிழ் சந்ததி, தமிழ் சமூகம் தேனிசை செல்லப்பாவை நினைக்க வேண்டும், அவருக்கு புகழ் வணக்கம் செய்ய வேண்டும். இவருடைய செய்திகளை, இவர் சார்ந்த தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மண்ணிலே கூடி இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்தோம். அதனால் நாங்கள் திருப்தி அடைகின்றோம், ஒரு கால கடமையை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று. கண்டிப்பாக என்ன சொன்னால் போர் மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கூட அவர் குரல் மௌனிக்காம அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. சொன்னால் போருக்கு வரைக்கும் தான் அவருடைய ஊண்டுதல்கள் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது. போருக்கு பிறகும் தமிழருடைய உணர்ச்சிகளை ஒவ்வொரு வரிகளாகவும் அவருடைய குரல் மூலம் கொண்டு வந்தார். அந்த வரிகளை வேற ஒருத்தங்கள் சொன்னா எப்படி புரியுமன்றது சொல்லி தெரியாது. ஆனால் அவர்கிட்ட குரல் மூலம் வெளிவரும்போது தான் அந்த உணர்ச்சிகள் வரும். உண்மையில எப்படி சொல்றது, அந்த காலத்துல போருக்கு போறவங்கலாம் மன்னர்கள்லாம் அந்த போர்ல ஒரு உத்வேகம் கிடைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா போர் சூழலில் தங்களுக்கான ஒரு உணர்ச்சிகளை கொண்டு வரணும்னு சொன்னா கண்டிப்பா செல்லப்பா அவங்களோட பாடுகள் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு குரல் இன்னைக்கு மௌனிக்கப்பட்டிருக்குது. அது வெறுமனே உயிர் மட்டும்தான் அவரை விட்டு பிரிந்திருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த குரல் இன்றைக்கு வரைக்கும் அவரை பற்றி தெரிஞ்ச ஒவ்வொருக்குள்ளேயும் உரைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ பாரதியாரோட கவிதைகள், வரிகள்லாம் நம்ம கேட்டு நமக்குள்ள எப்படி ஒரு உத்வேகத்தை நம்ம கொண்டு வருவோமோ அதே மாதிரி இப்போ உள்ள அண்ணா சொன்ன மாதிரி இப்போ உள்ள சமுதாயம், இப்போ உள்ள தலைமுறை
அவரோட வரிகளை கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளான ஒரு உத்வேகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பாரதியாரோட வரிகள் மட்டும் கிடையாது, நீங்கள் தேனிசை செல்லப்பா உங்களோட வரிகளை வந்து கேளுங்க. நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு நேரில் வந்து ஒரு நினைவந்தலை நான் செய்வேன், இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கல. உண்மையில ஒரு உணர்ச்சி உள்ள தமிழர்களாக நீங்கள் இதை ஏற்பாடு செய்ததுக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம்னா, மேலதிகமாக வந்து இங்கே உள்ள இளைய சமுதாயத்துக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, உண்மையில் இளைய சமுதாயத்துக்கு நாங்கள் கடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. என்ன கடத்த போனோம்னா, ஒன்று தமிழர்கள் ஏன் யுத்தம் செய்தார்கள், தமிழர்களுக்குரிய ஒரு நிலம், அவர்களுக்குரிய அதிகாரம் என்றதுக்கு அப்பால் இப்படியான எமது தமிழர் போராட்டத்துக்காக மட்டும் ஆயுதம் ஏந்துவது மட்டும் போராட்டம் அல்ல. அப்படியான வகையில் எந்தெந்த வகையில் எல்லாரும் போராட்டம் செய்தார்களோ நாங்கள் அவர்களை நினைவு கூற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த வகையிலே நாங்கள் இப்படியான விஷயங்களை தொடர்ச்சியாக செய்வோம். நன்றி. ஓகே, நன்றி.